நம்ம கிட்ட ஒரு பழக்கம் இருக்கு. ஒரு விஷயத்த ஸ்டார்ட் பண்ணுவோம். ஆனா அத முடிக்கவே மாட்டோம். அது படிப்போ, வேலையோ, பிசினஸோ. அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தா, பயம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா பயத்தோட ஒரு விஷயம் இருக்கு. அத புரிஞ்சுக்கிட்டோம்னாலே, நம்ம நிச்சயமாக ஒரு பிசினஸ் மேனோ, ஒரு சக்சஸ் பீப்பிள் ஆனோ, அவங்கள மாதிரி நம்ம அந்த ஸ்டேஜ் போ முடியும். என்ன பண்றோம்னா, ஒரு 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 விஷயத்த ஒரு 2 நாள் பண்ணுவோம், 3 நாள் பண்ணுவோம். அந்த ரிசல்ட் வரல அப்படின்னாலே நம்மளுக்கு கோவம் வரும். என்னன்னு பார்த்தா, அந்த எண்ட் ரிசல்ட். இன்னைக்கே நான் ஜெயிக்கணும். இன்னைக்கே எனக்கு பணம் வரணும். இன்னைக்கே நான் வந்து ஒரு மேனேஜர் லெவல் போணும். இன்னைக்கே நான் பிசினஸ்ல ஸ்டார்ட் பண்ணோனே எனக்கு வருமானம் இப்பயே ஸ்டார்ட் ஆகும். ஆனா, இத எப்படி 2 விதமா நீங்க யோசிச்சு பார்க்கலாம். எப்படி மனிதர்கள் இருக்கிறாங்க. இந்த டெய்லி வேஜஸ் பார்க்குறவங்க, அவங்கள நான் தப்பா சொல்லல. ஆனா, அவங்க மனநிலை எப்படி இருக்கும்னா, காலையில போவாங்க, ஒரு வேலைக்கு போவாங்க. அந்த ஒரு தொடர்ந்து ஒரு 8 மணி நேரமா, 10 மணி நேரமா வேலை பார்ப்பாங்க. சம்பளம் வாங்குவாங்க. அன்னைக்கு தேவையானத பூர்த்தி பண்ணிட்டு தூங்கிருவாங்க. ஆனா, அதுக்கு மீறி அவங்களுக்குள்ள எந்த கற்பனையும் இருக்காது. ஆனா, அவங்களும் வாழ்க்கையில ஜெயிக்கணும்னு நெனைப்பாங்க. ஆனா, அவங்களால முடியாது. காரணம் என்னன்னா, வேலைக்கு போணும், சம்பாரிக்கணும், வீட்டுக்கு வரணும், அன்னைக்கு சாப்பிடணும், தூங்கணும். அவ்வளவுதான். அடுத்த நாளைக்கு, அடுத்த மாசத்துக்கு, அடுத்த வருஷத்துக்கு, அடுத்த இன்னொரு 10 வருஷம் கழிச்சு எப்படி இருக்கணும், அவங்களோட யோசனையே இருக்காது. காரணம் அவங்களோட அ வேலை செய்ற மெத்தடா இருக்கலாம். படிக்காதனால அவங்களுக்கு சம்பளம் குறைச்சு கிடைக்கலாம். எல்லாமே இருக்கலாம். ஆனா ஒரு பிசினஸ் பீப்பிள் எடுங்க. படிச்சிருந்தாலும் பண்ணிரலாமான்னு நீங்க கேட்டுறலாம். ஆனா அது வேற சாப்டர்ஸ். ஆனா வந்து உங்களுக்குள்ள அந்த கான்ஃபிடன்ட் லெவல் எப்படி இருக்குன்றத நம்ம பார்க்கலாம். பிசினஸ் பீப்பிள்ஸ் எப்படி இருப்பாங்கன்னா, ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கிறாங்கன்னா, பிளான் பண்ணுவாங்க. அதுக்கு தேவையான பேமெண்ட்ஸ் அது சொந்தமா ட்ரை பண்ணுவாங்கல்ல, பேங்க் லோன் என்ன வேணா பண்ணலாம். அது போக அந்த எக்ஸிகியூஷன் எப்படி இருக்கு? எப்படி அந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும்? எப்படி செட்டப் பண்ணணும்? அ என்ன மாரி வேலைக்கு ஆள் எடுக்கணும்? எல்லாமே செட் பண்ணி ஒரு பிசினஸோ, ஹோட்டலோ, ரெஸ்டாரண்ட் எதா இருந்தாலும், அந்த ப்ராசஸ் பண்றதுக்கே 3லேருந்து ஒரு 6 மாசம் ஆகும். அந்த 6 மாசம் கழிச்சு நீங்க ஸ்டார்ட் பண்ணுவீங்க. அது பிசினஸ் ஓடும், எல்லாம் பண்ணணும். அதுக்கு தேவையானது எல்லாமே இன்புட்ஸ் குடுத்துக்கிட்டே இருக்கணும். அது தேவைப்பட்டுட்டே இருக்கும் டெய்லி. அதான் நீங்க ட்ரை பண்ண ஒரு 5 கோடியோ, 10 கோடியோ போடுவீங்க. போட்டு அந்த பிசினஸ வந்து மீட் அவுட் ஆவுறதே, அந்த பிரேக் ஈவன்ஸ் வரத்துக்கே அங்கிட்டு ஒரு 1 வருஷம் ஆகும். அந்த 1 வருஷம் கழிச்சு நீங்க பார்க்கும்போது, அந்த ஒரு 18லேருந்து 20 மாசம் கழிச்சு பார்க்கும்போது, ஜஸ்ட் ஒரு பிசினஸ் ஒரு அது ப்ராஃபிட்டோ, லாஸோ ஏதாவது செக் பண்ணுவீங்க. இப்ப அடுத்து அங்கிட்டு ஒரு 6 மாசம், ஆல்மோஸ்ட் ஒரு 2 வருஷம். அந்த 2 வருஷம் கழிச்சு தான் உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு மூவ்மெண்ட்டே கிடைச்சிருந்திருக்கும். அப்ப இத எதிர்பார்த்திருந்தீங்கன்னா செய்ய முடியாது. 2 வருஷம் கழிச்சு நீங்க வந்து அந்த பிசினஸோட லெவல் அது என்ன மாரி போயிருக்கு. அன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணவும் ஃபர்ஸ்ட் டேலேருந்து இன்னைக்கு 24 மாசம் கழிச்சு நீங்க பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்லைட்லி ஒரு சேஞ்சஸ் கிடைக்கும். அந்த சேஞ்ச்லேருந்து ஒரு மூவ்மெண்ட் ஆகி பண்ணும்போது தான் உங்க ப்ராஃபிட்ன்றது ஒரு 3 இயர்ல உங்களுக்கு கிடைக்கும். அந்த 3 இயர்லேருந்து தான் உங்களோட பிசினஸ் லெவல் எந்த மாரி கொண்டு போலாம். அடுத்த லெவல் எப்படி போறது? அடுத்த பிரான்சைசி போறதா? ஒரு பிரான்ச் ஆரம்பிக்கிறதா? எப்படி ஏதுன்றது உங்களுக்கு ஒரு அவுட்புட்டே உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கப்புறம் உங்க செட்டப் ஆகி வரும்போது, அந்த திங்கிங்ன்னு ஒரு 10 வருஷம் கழிச்சு எப்படி இருக்குன்றத இன்னைக்கு யோசிச்சுட்டு நம்ம பண்ணும்போது, இது ப்ராசஸ் இன்னைக்கு என்ன பண்ணணும்? நாளைக்கு என்ன பண்ணணும்? அடுத்து என்ன பண்ணணும்? இந்த பிரச்சனைய எப்படி சால்வ் பண்றது? போற வழில நெறைய பிரச்சனை இருக்கும். ஃபேமிலி பிரச்சனை, ஆஃபீஸ்ல பிரச்சனை, ஃபினான்ஷியல் பிரச்சனை எல்லாமே இருக்கு. இத மீட் அவுட் பண்ணி எப்படி பிசினஸ் மேன் போறாங்களோ, அந்த சக்சஸ் பீப்பிள் அவங்க அந்த ரேஞ்சுக்கு வரும்போது நெக்ஸ்ட் லெவல் போறாங்க. நம்ம என்ன நெனைக்கிறோம்னா 2 நாள், 3 நாள், 7 நாளோ, 10 நாளோ, 1 மாசமோ பண்றோம். பண்ணிட்டு அவுட்புட் கிடைக்கலன்னா, இது எனக்கு ஒத்து வராது. இது நான் பண்ண முடியாது. எனக்கு செட் ஆகாது. என் லைஃப் அப்படி. என் என் ஃபேமிலி சிச்சுவேஷன் அப்படி இப்படின்னு நெறைய சாக்கு தான் சொல்லுவோம். எது வேணா இருக்கலாம். ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா, அது எண்ட் ரிசல்ட் வந்து என்ன வருதுன்றத அது கோ த்ரூ பண்ணா தான். நீங்க ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி உங்களுக்கு தெரியும்ல. இது நம்மளால முடியுமா? முடியாதா? ஃபினான்ஷியல் பிரச்சனை, ஃபேமிலி பிரச்சனை எல்லாமே உங்களுக்கு தெரியும். ஆனா, அது பண்ணி தான் பார்ப்போமே. அவங்க பண்றாங்க, இவங்க பண்றாங்க நீங்க ஸ்டார்ட் பண்ணிட்டு 30 நாள் கழிச்சோ, இல்ல ஒரு 6 மாசம் கழிச்சோ தூக்கி போட்டு அடுத்த வேலைக்கு திருப்பி வேலைக்கு போவாங்க. பெட்டர் உங்க மைண்ட் செட் என்ன? உங்களுக்குள்ள என்ன வரும்? உங்க ஸ்கில் செட் என்ன ஆகும்? என் ஃபேமிலிக்கு நான் சூட் ஆவேன். நான் இது பண்ணலாம். ஆனா யாரா இருந்தாலும் ஒரு ஸ்ட்ராங் பிலீவோட போனா, அந்த எண்ட் ரிசல்ட்ட யோசிக்காம இன்னைக்கு பண்ண வேண்டியது, இன்னைக்கு கரெக்ட்டா இந்த டே ஒரு 10 மணி நேரம் வேலை பார்க்குறோம். 10 மணி நேரத்துல ஒரு 8 மணி நேரம் ப்ராப்பரா செய்ய வேண்டியத அந்த தொழிலுக்கு செய்ய வேண்டியத கரெக்ட்டா பண்ணோம்னாலே நீங்க வேலையில இருந்தாலும் சரி, ஒரு பிசினஸா இருந்தாலும் சரி, டெய்லி வேஜஸா இருந்தாலும் சரி, கரெக்ட்டா பண்ணா, உங்க கோல் என்னவோ அதுக்கு அடுத்த நாள் நீங்க செய்யறதுக்கு தூண்டும். அடுத்த நாள் பண்ணுவீங்க. அடுத்த நாள் டெஸ்டிங் போயிட்டே இருப்பீங்க. ஆர்&டி ஒர்க் நடந்துகிட்டே இருக்கும். ஒரு ஸ்டேஜ்ல நீங்க அந்த பிசினஸ் மேனோட சக்சஸ் அந்த யார் யாரெல்லாம் சக்சஸ் ஆனாங்களோ, ஒரு ஸ்போர்ட்ஸ் மேனோ, ஒரு சினிமா ஆக்டர்ஸோ, ஒரு பொலிட்டீஷியனோ யாரா இருந்தாலும் பிசினஸ் யாரா இருந்தாலும் ஜெயிச்சவங்க அத்தன பேர் பார்த்தா,
இந்த எஃபெக்ட போட்டிருப்பாங்க. அவங்க ஸ்கில் செட்ட சின்ன சின்ன ஸ்கில் செட் டெவலப் பண்ணியிருப்பாங்க. சின்ன சின்ன விஷயம் ப்ராசஸ் பார்த்திருப்பாங்க. ஃபெயிலியர்ஸ் பார்த்திருப்பாங்க. நீங்க வெறும் அவங்க சக்சஸ பார்க்குறீங்க. ஆனா அவங்க ஃபெயிலியர்ஸ் நெறைய அட்டெண்ட் பண்ணி பரவால்ல இது போகட்டும், இது போகட்டும்ன்னு அடுத்து பண்ணும்போது பெரிய சக்சஸ். அவங்க சின்ன சக்சஸ்லேருந்து பெரிய சக்சஸ். சின்ன ஃபெயிலியர்லேருந்து ஃபெயிலியர் பெருசா வராம சக்சஸ் போற மோட்லயே அவங்க போயிருந்தனால ஒரு ஸ்டேஜ்ல அவங்களால பண்ண முடியுது. ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. முடிக்கிற வரைக்கும் அந்த வெறி நான் பண்ணியே தீருவேன். யாரு என்ன வேணா சொல்லட்டும். எந்த பிசினஸ் பீப்பிள் சொல்லட்டும். என்ன வேணா உனக்கு வராது, முடியாது, நீ ஜெயிக்க முடியாது, நான் தோத்துட்டேன் அப்படின்னு சொல்றவங்கள வச்சுட்டு நீங்க அந்த மூளைய நீங்க உங்க மண்டையில வச்சு நீங்க பண்ணீங்கனாலே உங்களால பண்ண முடியாது. என்னால பண்ண முடியும். இத ஜெயிப்பேன்ற ஸ்ட்ராங் பிலீவ் உங்க மேல செல்ஃப் கான்ஃபிடன்ஸோட இது பண்ணும்போது நீங்களும் சக்சஸ் ஆன பர்சனா வர முடியும். பர்சனல் growth வரும். லைஃப்ல சக்சஸ் ஆன எல்லா வேலையும் உங்களாலையும் பண்ண முடியும். ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன் மாதிரி வெறும் 10 நீங்க மாத்திரம் யோசிக்கிறீங்க. இன்னைக்கு அவரு ஸ்டேஜ் யோசிக்கிறீங்க. ஆனா அவரு ஸ்டார்டிங் ஸ்டேஜ் எப்படி இருந்தாரு? விராட் கோலியை யோசிக்கலாம். டோனியோட லைஃபை நீங்க ஹிஸ்டரி நீங்க நிறைய பேர் படமா பார்த்தீங்க. அவரு எவ்வளவு ஸ்ட்ரகிள் ஆகி எப்படி வந்து ஜெயிச்சு வந்தாரு. அவர் கூலா இருந்து மைண்டை எப்படி கொண்டு வந்தனாலதான் இன்னைக்கு தோனி வந்து ஐசிசி ஓட ரேங்கிங்ல 11th பிளேஸ்ல அவர் வந்திருக்கிறாருன்னா வேர்ல்டு லெவல்ல வந்திருக்கிறாருன்னா அது காரணம் அவரோட எஃபெக்ட். அவர் பிலீவ் பண்ணது. அவர் வந்து தோத்தாலும் ஜெயிச்சாலும் ஒரே மனநிலை, செல்ஃப் கான்பிடன்ஸ். என்னால இது முடியும். நீங்க முடியலையா பரவாயில்ல, அடுத்த மேட்ச்ல நான் பாத்துக்கிறேன். இதுக்காண்டி அவர் உட்காராம அடுத்ததுக்கு எஃபெக்ட் போட்டாரு. வேலை செஞ்சுக்கிட்டே இருந்தாரு. ட்ரைனிங் ப்ராசஸ் பண்ணிக்கிட்டே இருந்தாரு. பேட் பண்ணிக்கிட்டே இருந்தாரு. விக்கெட் கீப்பிங் ஒழுங்கா பண்ணார். பால் இதெல்லாம் அவர் வந்து மைண்ட்ல பண்ணிக்கிட்டே இருந்தாரு. அந்த பேஷனை வந்து வெறியா பார்த்து பண்ணனால சந்தோஷமா பண்ணார். வெறியா இருந்தாலும் சந்தோஷமா பண்ணார். இன்னைக்கு உலகம் ஃபுல்லா புகழ்றதும் இந்த சிஎஸ்கே டீம் நம்ம புகழ்றதும் நம்ம எவ்வளவு தோனி ஜெயிச்சா நம்ம ஜெயிச்ச மாதிரி நினைக்கிறோம். அந்த எஃபெக்ட் இது மாதிரி எல்லாருமே எந்த ஆக்டர் எடுத்தாலும் எவ்வளவு பேர் பிசினஸ் பீப்புள் எடுத்தாலும் ஜெயிச்சவங்க அத்தனை பேரும் எடுத்தீங்கனாலும் அவங்க எஃபெக்ட போட்டாங்க, யோசிச்சுக்கிட்டே இருந்திருக்காங்க, இன்னைக்கு செயலை செஞ்சிருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் லெவல் ஒழுங்கா செஞ்சாங்க. இந்த லெவல ஒழுங்கா நீங்க செஞ்சாதான் செகண்ட் லெவல் போவீங்க. செகண்ட் லெவல் ஒழுங்கா செஞ்சாதான் தேர்ட் லெவல். இப்படி போனாதான் அந்த சக்சஸ்ன்றத அந்த லெவல் போக முடியும். ஃபர்ஸ்ட் லெவலே ஒழுங்கா பண்ணாம அடுத்து செகண்ட் லெவல்ல போய் முடியாதுன்னு நீங்க யோசிச்சுக்கும் போது அது ஒரு மூவ்மெண்ட் கொடுத்துருக்கோம். ஆனா பின்னாடி வந்துடல. அப்ப அதை ஒழுங்கா பண்ணாதனால தேர்டு ஃபோர்த் சக்சஸ்ன்னு போக முடியாது. இந்த லெவல் உங்களோட மைண்ட் செட்டை நீங்க முதல்ல பாருங்க. எண்ணம் போல் வாழ்க்கை நான் சொல்றது, உங்க எண்ணத்தை கரெக்டா பண்ணீங்கன்னா அதுக்கு ஒரு வடிவம் கொடுக்கும். அந்த வடிவம் உங்க செயலாகும். அந்த செயலு தூண்டும் போது நீங்க வேலையை செய்ய ஆரம்பிப்பீங்க. உங்க பேஷன் என்னவோ அதே அது கண்டுபிடிக்கும். எல்லா வேலையும் அது கொடுக்கும். நம்ம மனசு அப்படிதான். நீங்க வந்து வெறியா அதுக்கு ஆழம் போட்டு வலிச்சாலும் சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமா உங்க மனச பல ப்ராப்ளத்தை தூக்கி போட்டு நடந்தீங்கன்னா சக்சஸ் உங்ககிட்ட வரும். ஸ்டார்ட் பண்ணதை முடிக்க பாருங்க. படிப்பா இருந்தாலும் சரி, வேலையா இருந்தாலும் சரி, எதா இருந்தாலும் சின்ன சின்ன இதுக்கு என்ன ட்ரை பண்ணலாம்னா, இன்னைக்கு காலையில ஆரம்பிக்கிறீங்கன்னா ஒரு சின்ன கோலை வச்சு சாயந்தரத்துக்குள்ள பண்ற மாதிரி எதா பண்ணுங்க. சின்னதா படிக்கிறது, சின்னதா ஒரு இடத்துக்கு போறது வர்றது, போஸ்ட் ஆஃபீஸ் போறது, இப்படி நிறைய விஷயங்கள் சின்ன சின்ன வீட்டுல கொடுக்குற வேலையை கரெக்டா பண்ணாலே அதுல ஒரு சந்தோஷம் கிடைக்கும். அந்த சக்சஸை என்ஜாய் பண்ணுங்க. அப்புறம் பெருசா யோசிங்க. இப்படி அடுத்து ஒரு 3 நாள் வேலை, 4 நாள் வேலை, 10 நாள் வேலை, 20 நாள் வேலை, ஒரு வருஷம் வேலை இப்படின்னு பார்க்கும்போது என்ன ஆகும்னா ஒரு டைம்ல உங்களுக்கு வந்து அந்த டைம் ஆஃப் ஃபீடர் யோசிக்க தோணாது. டெய்லி பண்ணணும், பண்ணா ஜெயிச்சிடலாம்னு உங்களுக்கு தோணும். இதை யோசிங்க. எல்லா சக்சஸ் பீப்புளும் அப்படித்தான் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ரேங்க் வராங்கன்னா இன்னைக்கு கொடுத்த லெசனை ஒழுங்கா அந்த குழந்தைங்க படிக்கிறாங்க, எழுதுறாங்க, முடிச்சிடுறாங்க. அடுத்த நாள் கொடுக்கறது இப்படி பண்ணும்போது 30 நாள் பண்ணும்போது 30 நாள் லெசன் அவங்களுக்கு மைண்ட்ல இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா 6 மாசம் அந்த ஃபைனல் எக்ஸாம் வரும்போது ஒன்னா பண்ணது அவங்களால எழுதி ஃபுல் மார்க் 100க்கு 100 வாங்குறாங்கன்னா இதுதான் காரணம். அந்த ப்ராசஸ் அவங்க பிடிச்சிட்டாங்க, சக்சஸ்ன்றது வந்துடுறாங்க. இது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்க. உங்களால முடியும். யாராலையும் முடியும். ஆனா அதை இன்னைக்கே இமிடியேட்டா சக்சஸ்ன்னு எதிர்பார்த்தீங்கன்னா யாராலையும் முடியாது. ப்ராசஸை நம்புங்க, ஆக்ஷன் கொடுங்க, நடந்துகிட்டே போங்க. அந்த இதுல கல்லு முள்ளு எது வந்தாலும் நவுத்தி விட்டு நடந்துகிட்டே இருக்கு. சக்சஸ்ன்றது ஒரு ஸ்டேஜ்ல நீங்க நிக்கும் போது உங்களுக்கே அறியாம நிக்கும் போது தான் தெரியும் நம்ம சக்சஸ் ஆயிருக்கோம். அந்த என்ஜாய்மெண்ட் பண்ணீங்கன்னா அடுத்த சக்சஸ். இது மாதிரி ஒரு ப்ராசஸ் நடக்கும். இதுக்கு ஒரு கோத்ரூ பண்ணுவீங்க. போயிட்டே தான் வாழ்க்கை. அப்படிதான் ட்ரை பண்ணுங்க. முடியும். எல்லாராலையும் ஜெயிக்க முடியும்ன்றது நான் இருக்கேன். நான் ஜெயிச்சிருக்கேன். அந்த 2 வருஷத்துல எந்த மாதிரி நிலைமையில இருக்கேன்னு எனக்கு தெரியுது. யூடியூப்ல எப்படி இருந்தேன், நீ கேமரா வாங்கிட்டேன், எல்லா செட்டப்போட இருக்கு. அதுக்கு காரணம் அந்த எஃபெக்ட். அந்த கனவை யோசிச்சேன். ஆனா அதுக்கு தேவையான எஃபெக்ட போட்டுக்கிட்டே இருந்தேன். எனக்கு வர வேண்டியது எல்லாம் வந்தது. செஞ்சுட்டு இருக்கேன். என் பெஸ்ட் ஸ்ரீராம் எண்ணம் போல் வாழ்க்கையை பத்தி பல வீடியோ போட்டிருக்கேன். எண்ணத்தை விதைச்சீங்கன்னா உங்களால எல்லாமே சக்சஸ் ஆக முடியும்ன்றது
பல வீடியோ இருக்கு. அத 1க்கு 4, 5 வீடியோ பாருங்க. புடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லைக் பண்ணீங்கன்னா, என் வீடியோ ரெக்கமெண்டேஷன் போகும். எனக்கு ரொம்ப சப்போர்ட்டா இருக்கும். லைக் பண்ணுங்க ஃபிரெண்ட்ஸ். தேங்க் யூ.